தலைமை செய்தி ஆசிரியர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நம்மிடையே இந்த தொகுப்பில் இணைந்திருக்கிறார். உங்களிடம் முதற்கட்டமாக கேட்க விரும்புகிறேன் திரு பாண்டே, இந்த ஒரு 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது இன்று நள்ளிரவு முதல் இந்த குறைந்த கால அவகாசத்தில் இந்த திடீர் அறிவிப்பு இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள். மிக பெரிய விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு மத்திய அரசு எதிர்பார்க்குது. என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்துது அப்படிங்கிறது அடுத்த ஒரு 6 மாதங்கள்ல தெரியும். இது பல்வேறு கட்ட விளைவுகள் இருக்கு. உடனடியாக உங்களுடைய பாக்கெட்லையும் என்னுடைய பாக்கெட்லையும் இருக்கக்கூடிய பணத்தை என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்வி, அதுக்கு பிறகு வந்து தொழிலதிபர்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது கேள்வி, அதுக்கப்புறம் வந்து பல வர்த்தகங்கள், தங்கம், ரியல் எஸ்டேட், இது மாதிரி கருப்பு பணம், கள்ள நோட்டு, பினாமி, இது பல 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 விஷயங்கள் இருக்குது. இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுது, எந்த மாதிரி போகுதுங்கிற நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அறிமுகத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை நான் வந்து தெளிவுபடுத்தலான்னு பார்க்குறேன். இதில் வந்து இன்னமும் கூட நீங்கள் பேசுகிறதுலையும் நான் சொல்கிறதுலையும் நம்ம தொலைக்காட்சியில் வரதுலையும் மற்ற தொலைக்காட்சியில் வரதுலையும் கூட நிறைய முரண்பாடான தகவல் வரலாம் அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கையாக நம்முடைய நேர் நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். சில முரண்பாடான தகவல் வரலாம். ஏன்னா இது இப்போ தான் வந்திருக்குது. பிரதமர் வந்து ஒரு எடிட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். முழுக்க முழுக்க சொல்லப்பட்ட விஷயங்கள். அதனால் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து எத்தனாம் தேதி வரைக்கும் என்னென்னங்கிற சில குழப்பங்கள், சில இடங்களுக்கெல்லாம் முடிந்த வரைக்கும் 199.9 விழுக்காடு வந்து சரியான தகவலை கொடுக்கறதுக்கு நம்முடைய தொலைக்காட்சி 100 விழுக்காடு முயற்சி பண்ணிட்டு இருக்குது. ஸோ அது நம்ம தொலைக்காட்சியில் ஒரு மேக்ஸிமம் 99.9% வந்து ஒரு சரியான ஃபேக்ட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். முதல்ல நீங்கள் சொன்னது போல 500 ரூபாய் 1000 ரூபாய் இந்த நவம்பர் 10ஆம் தேதி நாளை வங்கிகள் இயங்காது. இந்தியா முழுக்க நாளை இருக்கக்கூடிய பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள் இயங்காது அப்படிங்கிறது தெள்ள தெளிவு. இன்று நள்ளிரவு 12 மணியோடு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய 500 ரூபாய் 1000 நோட்டுகள் செல்லாது. புதிதாக 500 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் வந்து வரப்போகுது. அது வரைக்கும் இந்த 500 ரூபாய் 1000 நோட்டுகள் செல்லாது. இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை நீங்க வந்து செலுத்தி 100 ரூபாயா மாத்திக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினீங்க. என்னுடைய நினைவு சரியா இருந்தா, நான் கேட்டது சரியா இருந்தா, மாற்ற முடியாது. இந்த பணங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து டெபாசிட் மட்டும் தான் பண்ணப்படணுமே தவிர இந்த பணம் திரும்ப பெற முடியாது. 500 ரூபாய் நம்மிடம் இருக்கக்கூடிய அத்தனை 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கியில் டெபாசிட்டாக செலுத்த வேண்டும். அதுல எப்படி பணம் எடுக்கலாம் அப்படிங்கறதுக்கான அடுத்த கட்ட வரையறை கொடுத்திருக்காங்க. என்னுடைய நினைவு சரியா இருந்தா ஒரு வாரத்துக்கு 20,000 ரூபாய்க்கு மேல எடுக்க முடியாது. இது குறிப்பிட்ட கால எடுக்கலாம். இந்த நிறைய தடைகள், நிறைய தடங்கல்கள்லாம் அடுத்தடுத்து செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே. இப்ப இருக்கக்கூடிய கணக்குப்படி நவம்பர் 10ஆம் தேதி நாளை மறுநாளில் இருந்து நாம வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வங்கிகள்லையும் நம்மிடம் இருக்கக்கூடிய 500 ரூபாய் தாள்கள் 1000 ரூபாய் தாள்களை முதலீடு செய்யலாம். திரும்ப பெறலாம் அல்ல, 100 ரூபாயா மாற்றிக்கொள்ளலாம் அல்ல, முதலீடு செய்யலாம். இந்த தொகை முழுவதும் நம்முடைய அக்கௌண்ட்லேயே செலுத்தப்படும். இது நம்ம அக்கௌண்ட்ல பணம் செலுத்துறதுக்கு எந்த ஆவணங்களையும் காட்ட வேண்டியது இல்லை. அடையாள அட்டைகளை காட்ட வேண்டியது எல்லாமே டிசம்பர் 31க்கு பிறகு உள்ள விஷயம் தான். இப்ப உங்களுடைய அக்கௌண்ட்ல நீங்க வணக்கம் போல நீங்க எப்படி டெபாசிட் பண்ணீங்களோ அது மாதிரி டெபாசிட் பண்ணலாம். நாளை மறுநாள் நவம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரை உங்களிடம் இருக்கக்கூடிய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு எல்லாத்தையுமே வங்கியில் உங்களுடைய கணக்கில் நீங்க டெபாசிட் பண்ணலாம். அந்த தொகை அப்படியே எந்த கழிவும் இல்லாமல் முழுமையாக வரவு வைக்கப்படும். நீங்க 10 லட்சம் ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணீங்க, 500 ரூபாய் 1000 ரூபாய் தாளானா 10 லட்சம் ரூபாய் அப்படியே வசூலிக்கப்படும், அப்படியே வரவு வைக்கப்படும். உங்களுடைய அக்கௌண்ட்ல அது டெபாசிட் பண்ணப்படும். அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா நீங்க ஏடிஎம் மூலமா பணம் எடுக்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரத்துக்கு 20,000 ரூபாய்க்கு மேல பணம் எடுக்க முடியாது. இப்ப நீங்க போய் 500 ரூபாய் 1000 ரூபாய் மாற்ற முடியாது. இன்னைக்கு தேதிக்கு நாளைக்கு வங்கியில் எங்கேயும் இயங்க போறது இல்லை. நாளை மறுநாள்ல இருந்து டிசம்பர் 30ஆம் தேதி வரை நீங்க எங்கேயும் போய் 500 ரூபாய் தாளையும் 1000 ரூபாய் தாளையும் மாற்ற முடியாது. 500 ரூபாய் 1000 ரூபாய் நீங்க டெபாசிட் மட்டும்தான் பண்ண முடியும். அது நீங்க கொடுத்துட்டு நீங்க வேற மாத்திக்கிறேன், 100 ரூபாயா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், 50 ரூபாயா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், 20 ரூபாய் 10 ரூபாய் 5 ரூபாய் 2 ரூபாய் கன்வெர்ட் பண்ணிக்கிறேங்கிற பிசினஸ் கிடையாது. ஒன்லி டெபாசிட். 30ஆம் தேதி வரை, டிசம்பர் 30 வரை நீங்கள் உங்களுடைய பணத்தை முதலீடு மட்டுமே செய்ய முடியும். உங்களுடைய வங்கி கணக்கில் நிரந்தர வைப்பு நிதியாக நீங்க வைக்க முடியும். சாதா வைப்பு நிதியாக உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்டா, கரண்ட் அக்கௌண்டா, பிக்ஸட் டெபாசிட்டாங்கிறது மேட்டர்ல உங்களுடைய வங்கி கணக்கில் நீங்க முழுமையா செலுத்த முடியும். நாளைக்கு முழுக்க வங்கிகள் விடுமுறை விட்டுருக்காங்க. இந்த ப்ராசஸ்க்குலாம் சரி பண்ணாங்க. நாளைக்கு ஏடிஎம்களும் இயங்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு முயற்சி, ஒரு விதை எங்க வந்து விதைக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு பயன்பட போகுதுங்கிற பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இதுல வந்து டிசம்பர் 31க்கு பிறகு ரிசர்வ் வங்கியில் வந்து இந்த காலக்கெடுவில் தங்களுடைய பணத்தை 500 ரூபாய் தாள் 1000 ரூபாய் தாளெல்லாம் செலுத்த முடியாதவங்க டிசம்பர் 31க்கு பிறகு அங்கங்க பதில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியோட கிளைகளில் போய் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம், ஒரு உறுதி சான்றிதழ் கொடுத்து நான் இன்னாரு இந்த அட்ரஸ், இந்த மாதிரி ஆதார் அட்டை மாதிரி ஏதாவது ஒரு அடையாள அட்டை, ரேஷன் கார்டு மாதிரி, பாஸ்போர்ட் மாதிரி,
ஆதார் அட்டை மாதிரி ஏதாவது ஒரு அடையாள அட்டை காட்டி அதை போய் ரிசர்வ் வங்கி மற்றும் ரிசர்வ் வங்கியுடைய கிளைகளில் போய் இந்த பணத்தை டெபாசிட் செலுத்தலாம் டிசம்பர் 30க்கு பிறகு. டிசம்பர் 30க்கு முன்னால் உங்களுடைய தபால் நிலையங்களில் உங்களுடைய வங்கி கணக்கு ஏற்கனவே எங்கேயாவது இருந்தால் தபால் நிலையங்களையும் செலுத்தலாம். வங்கிகளில் மட்டுமல்ல, நீங்கள் பணத்தை முதலீடு செய்வது 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள்களை முதலீடு செய்வது வங்கிகள்லையும் செலுத்தலாம், தபால் நிலையங்களையும் செலுத்தலாம். எங்க உங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கோ அங்க நீங்க டெபாசிட் பண்ணலாம். 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள்கள் திருப்பி தரப்பட மாட்டாது. அது 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள் இன்னைக்கு ராத்திரி 12 மணியோட எங்கேயுமே செல்லாது. அனிமே இப்பயே நீங்க எங்கேயும் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. ஏன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள் செல்லாதுன்னு சொன்ன பிறகு இன்னைக்கு போய் இப்போ போய் நீங்க 3 மணி நேரம் கேப் இருக்கு. இந்த 3 நேரத்தில் போய் நீங்க வங்கிகள்லையோ பெட்ரோல் பங்க்லையோ வேற எங்கேயுமே கொடுத்தீங்கன்னா அது இப்பயே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கிட்டத்தட்ட என்ன வாங்க மாட்டாங்க, ஆல்மோஸ்ட் இப்பயே செல்லாதுங்கிற மாதிரி தான் நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி வார்த்தையில் சொல்வதானால் வெற்று காகிதங்களுக்கு வெறும் தாளுக்கு என்ன மதிப்பு இருக்குமோ அதுதான் இனிமேல் இப்போது இருக்கக்கூடிய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் தாளுக்கான மதிப்பு நோட்டாக நீங்க கேஷா மாத்தும் போது யாரும் பதட்டப்பட வேண்டியது கிடையாது. இதுல முக்கியமான விஷயம், யாரும் பதட்டப்பட வேண்டியது கிடையாது. இது கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சி. நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன், இனிமேல் நடக்கக்கூடிய பண பரிவர்த்தனை அத்தனையுமே வெள்ளையாக வெளிப்படையாக நடக்க வேண்டும் அப்படிங்கறதுக்கான முயற்சி. இப்ப உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் 100 கோடி ரூபாய் இருந்தாலும் உங்களுடைய வங்கி கணக்குல நீங்க அக்கௌண்ட் வைக்க முடியும். பின்னாடி ஐடி இன்கம் டாக்ஸ் காரங்க வந்து அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு பின்னாடி கேட்பாங்க, அதற்கான வரி வசூலிக்க போறாங்க, அவ்வளவுதான். சோ கருப்பு வெள்ளையாக்குற முயற்சி தான். உங்களுடைய பணம் 1 ரூபாய் கூட பறிமுதல் செய்யப்படாது, 1 ரூபாய் கூட ஆபத்து கிடையாது. இருக்கக்கூடிய 500 ரூபாய் நோட்டுகள் 1000 ரூபாய் நோட்டுகள் அத்தனையுமே உங்களுடைய வங்கி கணக்குல முதலீடு செய்யப்படும். அந்த கருப்பு பூரா அப்படியே வெள்ளையா நிற்கும். கருப்பா இருந்தது அப்படின்னா அது வெள்ளையாக மாற்றப்படும். அதுக்கான வரி வருவாய், அதுக்கான டாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க வந்து பின்னாடி அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுடைய வங்கி கணக்குல வரும்போது பண்ணுவாங்க. உங்களுடைய ஏடிஎம் கார்டுகள் அப்படியே முழுமையா செல்லும், உங்களுடைய கிரெடிட் கார்டுகள் முழுமையா செல்லும், உங்களுடைய டெபிட் கார்டுகள் முழுமையா செல்லும். நீங்க எத்தனை லட்சம் ரூபாய்க்குனாலும் செக் கொடுக்கலாம், எத்தனை லட்சம் ரூபாய்க்குனாலும் டிடி எடுக்கலாம், அந்த மாதிரி எத்தனை லட்சம் ரூபாய்க்குலாம் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்க வந்து பண பரிவர்த்தனை நோட்டாக ரூபாயாக இல்லாமல் 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள்களாக இல்லாமல் பணத்தை வந்து நீங்க அக்கௌண்ட் மூலமா மாட்டக்கூடிய செக், டிடி, மணி டிரான்ஸ்ஃபர், ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இது மாதிரி எந்த பரிவர்த்தனைக்கும் தடை கிடையாது. 50 லட்சம் ரூபாய் நீங்க மாத்தலாம், 5 கோடி ரூபாய் மாத்தலாம், எந்த தடையும் கிடையாது. 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள்களுடைய புழக்கத்துக்கு மட்டும்தான் தடை இருக்கே தவிர ரூபாய்க்கு தடை கிடையாது. யாருடைய பணத்தையும் பறிமுதல் மத்திய அரசு செய்யவில்லை. உங்களுடைய கருப்பு பணம் யாரிடம் இருந்தால் அதை வெள்ளையாக மாற்றுவதற்கும் இந்த பரிமாற்றத்தை வெளிப்படையாக நடத்துவதற்குமான ஒரு முயற்சி தான். இதன் மூலமாக பினாமி ஒளியும், கள்ளப்பணம் தடுக்கப்படும், கருப்பு பணம் தடுக்கப்படும், கள்ள நோட்டுகள் தடுக்கப்படும், ரியல் எஸ்டேட்ல தங்கத்தில் இருக்கக்கூடிய முதலீடுகள் வந்து மாறும். இது வந்து எல்லாமே பண பரிவர்த்தனை வந்து எல்லாமே முழுமையாக வங்கி பரிவர்த்தனையாக மாறும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசு எதிர்பார்க்கக்கூடியது. இது மூலமா ஏற்கனவே புழங்கிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள், கள்ள நோட்டு, கருப்பு பணம் எல்லாம் வந்து முடங்கும் ஒரு முடிவுக்கு நிர்வாகிறாங்க. ஏற்கனவே 1977 ஜனதா ஆட்சி காலத்தின் போது 100 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று சொல்லப்பட்டது. 1977 நினைவு சரியாக இருந்தால் 1977 77 வந்து 100 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. இப்போது 500 ரூபாய் நோட்டுகளும் 1000 நோட்டுகள் செல்லாது பழசு சொல்லியிருக்காங்க. இதற்கு பதிலாக புதிதாக 1000 ரூபாய், புதிதாக 500 ரூபாய் நோட்டும், புதிதாக 2000 ரூபாய் நோட்டும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. அது விரைவில் அமலுக்கு ஒரு நிர்வாகப்பட்டது. அது வந்து முழுக்க அது வந்து கள்ள நோட்டா மாற்றப்படாத அளவுக்கு ரொம்ப செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சு அந்த நோட் அறிமுகப்படுத்தப்பட சொல்லியிருக்கு. நாளை வங்கிகள் இயங்காது, நாளை ஏடிஎம்கள் இருக்காது. டிசம்பர் 30 வரை இந்த 500 ரூபாயும் 1000 ரூபாயும் வந்து நம்ம வங்கிகளில் முதலீடு செஞ்சுக்கலாம். புதிதாக 500 ரூபாய் 2000 ரூபாய் அறிமுகப்படுத்த இருக்கிறது. வெறும் 3 மணி நேர இடைவெளியில் மட்டுமே இந்த அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பெரிய அளவில் வரி வருவாய் கூடும், இன்கம் டாக்ஸ் வந்து பெரிய அளவில் கூடும், வெல்த் டாக்ஸ் வந்து கூடும். முழுக்க வந்து வெள்ளையாக மாற்றப்படுறதுனால எவ்வளவு சொத்து யார் யாருக்கு இருக்குங்கிறது வெளியே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாகிஸ்தான்ல இருந்தும் பங்களாதேஷ்ல இருந்தும் பெரிய அளவில் கள்ள நோட்டு புழக்கத்தை விட்டுருக்கு ஒரு முற்றுப்புள்ளி எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க ஏற்கனவே சொன்னது போல 11ஆம் தேதி வரைக்கும் வங்கிகளில், மருத்துவமனைகளில், மருந்தகங்களில், ரயில் விமான டிக்கெட்டுகள் எடுப்பதற்கு இந்த 500 1000 நோட்டுகளை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. அசோகா, ரைட். இந்த ஒரு விஷயத்துல பார்க்கும்போது ஒரு சிறிய கிளாரிபிகேஷனாவும் மக்களுக்கு இதை அமைக்கலாம் நினைக்கிறேன். இதுல நீங்கள் சொன்னது போல வங்கிகளில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்யலாம், அவர்களுடைய வங்கியில் இருப்பு வைத்துக் கொள்ளலாம், அதற்கு தான் எந்த லிமிட்டும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தேவைப்பட்டால் பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிக்கிறார், நீங்கள் அதை கேஷாக மீண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இருந்தால் ஐடி கார்டு காட்ட வேண்டும் ஒரு கண்டிஷனோ, 4000 ரூபாய் வரை ஒரு நாளைக்கு நீங்க மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோ கொடுக்கிறாங்க. இது எந்த மாதிரியாக இந்த கேஷாவே மாத்த முடியும், ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் வரைக்கும் மாத்த முடியும் ஒரு ஐடி கார்டு காமிச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுல ஐடி கார்டு போன்ற சில செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வைக்கிறதுனால அது ஒரு சரியான வகையில தான் போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா?
அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. இது வந்து என்னன்னா புழக்கத்துக்கே பணம் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. நம்ம வந்து அதனால தான் வந்து இவங்க என்னன்னா பணப்புழக்கத்தை குறைக்கணும். இது வந்து என்னன்னா உங்களுடைய பரிவர்த்தனையை குறைக்கிறது இல்லை, பணப்புழக்கத்தை குறைக்கணும். நீங்க இப்போ வந்து இன்னைக்கு எல்லா கடைக்கு போனாலும் வந்து ஒரு பலசர கடைக்கு நீங்க போறீங்கன்னா சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இப்போ ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், நாகர்கோயில், நாகப்பட்டினம், இது மாதிரி ஊர்களில், அதுக்கப்புறம் கிராமங்களில் நீங்க வள்ளியூர், இது மாதிரி விஷயங்கள் அடுத்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நகரங்களுக்குலாம் நீங்க போனீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு வந்து எல்லா இடங்கள்லையும் கார்டு தேய்க்க முடியாது. இப்போ பெருநகரங்களில் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, சில இடங்களில் திருநெல்வேலி இது போன்ற இடங்களில் வந்து கார்டில் பண பரிவர்த்தனை பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ஏதாவது பொருள் வாங்கினீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் கார்டை தேய்ச்சிட்டு நீங்கள் பில்லு கொடுத்து வந்துடலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு தான் மத்திய அரசு முயற்சி பண்ணுது. அதனால தான் இது வந்து குறுகிய காலத்தில் 4,000 ரூபா தான் எடுக்க முடியுங்கிறதும், வாரத்துக்கு வந்து 20,000 தான் எடுக்க முடியுங்கிறதும், அதுக்கு அடையாள அட்டை காட்டணுங்கிறதும் ரொம்ப எல்லாம் ஒரு வாரம் 10 நாளைக்கு உள்ள முதல் வாரம் 2வது வாரம் பிரிக்கிறாங்க. இன்னும் டீடைல்ஸ் நமக்கு வர வேண்டியிருக்கு. இது எல்லாமே இந்த டிசம்பர் 30 வந்து இந்த குழப்பம் பெரிய அளவில் இருக்கும். நிறைய அவர் பிரதமர் ஏற்கனவே சொன்னது போல நிறைய சங்கடங்களை பொதுமக்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கலாம். அதற்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னார். ஒரு கருப்பு பணத்தை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தத்தில் நம்ம செய்ய வேண்டிய நம்ம சில தியாகங்களை அதை நீங்க பார்க்கணும். இது வந்து ஒரு குறுகிய கால இடைவெளியில் நடத்தப்படக்கூடிய விஷயம். இது சரியா சொல்லி சொல்றாரு. அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் தான் இந்த 4,000 ரூபாங்கிறது, 20,000 ரூபாங்கிறது, இந்த அடையாள அட்டையை காட்டணும் அப்படிங்கிறது. அசோகா.